வணக்கம் தோழர்களே. RSS சனாதன கும்பலுக்கு அடுத்தடுத்த அதிர்ச்சியை கொடுத்த தமிழ்நாடு. எனவே நாடாளுமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் தமிழ்நாடு சனாதனத்திற்கு எதிராக இருக்கிறது என்று கதறியிருக்கிறார். இன்னொரு பக்கம் மொத்த சங்கி முன்னாள் நீதிபதிகளும் இப்போதைக்கு பேசிட்டு இருக்கிற நம்ம GR சாமிநாதனை எப்படியாவது காப்பாற்றணும் களமிறங்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் வழக்காடு மன்றத்துல வேற லெவல்ல பேசியிருக்கிறாங்க, அடிச்சு ஆடி இருக்கிறாங்க. அதோட தஞ்சாவூர் மக்களும் மத நல்லிணக்க கார்த்திகை கொண்டாடி இருக்கிறார்கள். என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டுல எப்படியாவது ஒரு சிக்கலை உருவாக்க வேண்டும், தமிழ்நாட்டில் எப்படியாவது சட்ட ஒழுங்கு சிக்கலை உருவாக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியை தர வேண்டும், மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்கி ஆட்சியை பிடிக்க வேண்டும். இதுதான் RSS BJP சங்க பரிவார் கும்பலின் அஜெண்டா. அதுக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த பல இடங்களில் ஒன்று திருப்பரங்குன்றம். விளக்கை ஏத்தினாலும் பிரச்சனை, ஏத்த விடலானாலும் பிரச்சனை. அதுதான் அவங்க அஜெண்டாவே. ஏத்த விட்டா போற வழியில இருக்கிற சிக்கந்த தற்காவலர் 2 பெட்ரோல் குண்டை வீசி முடிச்சிடலாம் அப்படின்றது அவங்களுடைய பிளான். ஏத்த விடலன்னா இந்துக்களே திரளுவீர், இந்துக்களின் உரிமையை பறிக்கும் திமுக அப்படின்னு வெளியூர்ல இருந்து ஆளுகளை இறக்கி கடைகளை அடிச்சு நொறுக்கி அங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் அவங்களுடைய பக்கா அஜெண்டாவா இருந்துச்சு. இந்த அஜெண்டாவே ஒண்ணு இல்லாம ஆக்கியிருக்கு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு மக்களும். நீங்க உள்ள வந்து கலாட்டா பண்ணாதான் எனக்கு பிரச்சனை வரும். கலாட்டாவே பண்ண விடாம காலத்தை நீட்டி கரெக்டான நேரத்துல பதில் சொல்லி கரெக்டான நேரத்துல முடிவெடுத்து கரெக்டான நேரத்துல நீதிமன்றத்தை அணுகி புஸ்வானமாக்கிட்டாங்க. இதுதான் அவர்களால தாங்கிக் கொள்ளவே முடியல. அடுத்தடுத்து சட்ட நடவடிக்கை, நாடாளுமன்ற நடவடிக்கை, அடுத்து நீதிமன்றத்துக்கு எதிரான போராட்டங்கள், இப்படி அடுக்கடுக்கான வேலைகளை தமிழ்நாட்டு மக்கள் இறங்கி அடிச்ச உடனே இவங்கெல்லாம் ஒண்ணு திரள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள். இதுல RSS களத்துல இறங்கி இருக்குங்க. அது தொடர்ந்து வேற வடிவங்களை இறங்குறாங்க. இங்கே சட்ட வடிவத்துல RSS இறங்கி இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், 65க்கும் மேற்பட்ட முன்னாள் நீதிபதிகள் கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. 65க்கும் மேற்பட்ட முன்னாள் நீதிபதிகள் கையெழுத்து போட்டிருக்காங்க. GR சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவர்கள் சொன்னது தவறு, நீதிமன்றத்தை குரல் வலையை நெருக்கிற ஒரு வேலை, நீதிமன்றத்தின் நடவடிக்கையை முடக்குகிற வேலை. எனவே இந்த விஷயத்திலிருந்து GR சுவாமிநாதனை காப்பாற்ற வேண்டும் என்று களம் இறங்கி இருக்கிறது RSS. அதுக்கு முதல் கையெழுத்து போட்டு எல்லா முன்னாள் நீதிபதிகளிடம் கையெழுத்து வாங்கியவர் யார் அப்படின்னா ஆதர்ஸ் கோயல் என்கிற ஒரு நபர். இவர் யார் அப்படின்னா எந்த அமைப்பை சேர்ந்தவர் அப்படின்னா 1992 பாபர் மசூதியை இடிக்கிறதுக்கு அப்போ உருவாக்கப்பட்ட சட்ட அமைப்பு, அதாவது சட்டத்தை பாதுகாக்கிற அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அகில பாரதிய அதிவக்தா பரிஷத் என்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்புல இருக்கிறவர் தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு. இந்த அமைப்பு RSS துணை அமைப்பு. உங்களுக்கு புரியுதா? RSS துணை அமைப்பை நிறுவனவர்கள், அதுல இயங்குறவங்க எல்லாரும் சேர்ந்து RSS நீதிபதிகளை விட்டா பூரா கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அல்லது சங்கப்பரிவார் கும்பலுக்கு துணை நிற்கிற நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள்கிட்ட கையெழுத்தை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ GR சுவாமிநாதனை பாதுகாக்க வேண்டும் என்று RSS கங்கணம் கட்டி கொண்டு இறங்கியிருக்கு. இது ஒண்ணு ஞாபகம் வைங்க. அனுராக் தாக்கூர் MP, இவர் முன்னாள் அமைச்சராய் இருந்தவர். இந்த அனுராக் தாக்கூர் நேற்றைய விவாதத்துல கதறி இருக்கிறார். என்னங்க நாடு இது? ஒரு நாட்டுல ஒரு மாநிலமே சனாதனத்துக்கு எதிரா இருக்கே, இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுங்களா? ஒரு நாட்டுல சனாதனத்தை எதிர்க்கிற ஒரு மாநிலத்தை உருவாக்கி வச்சிருக்காங்களே, அந்த அரசே, அந்த மந்திரிகளே, அந்த அமைச்சர்களே சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறார்களே, இது என்ன நாடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டை பற்றி பேசியிருக்கார். சந்தோஷம். அனுராக் தாக்கூர் போன்ற சங்கிகள் நம்ம சனாதனத்துக்கு எதிரானவர்கள் என்று நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யறாங்கன்னா நம்ம சந்தோஷமா வரவேற்கலாம். ஏன்? சனாதனம் என்பது பிறப்பால் உயர்வு தாழ்வை போதிக்கிற ஒரு கருத்தியல். அந்த கருத்தியலை எப்போதும் தமிழ்நாடு உடன்படாது. ஒன்று. 2வது, சனாதனம் தான் சாதி வர்க்கங்களை உருவாக்கியது. அந்த சாதியை உருவாக்கிய சனாதனத்தை நாம் எப்போதும் ஏற்கிறோம். பிறப்பால் உயர்வு தாழ்வு போதித்து சாதியை உருவாக்கி மேல் கீழ் என்ற அடுக்கு நிலைகளை உருவாக்கி நம்ம மக்களை எல்லாம் அடிமைகளாக, அடியாட்களாக ஆரிய பார்ப்பன கும்பல் பயன்படுத்துவதற்கு இதை ஒரு கருவியா வச்சுக்கிட்டாங்க. அந்த கருவியான சனாதனத்தை எதிர்க்கிறதா தமிழ்நாடு ஒட்டுமொத்த மாநிலம் நிற்கிறது என்று அனுராக் தாக்கூர் கதர்னார்னா நாங்கெல்லாம் சந்தோஷமா ஏத்துக்கிறோம்ப்பா. ஏன்னா ஆமா அப்படித்தான்.
சனாதன எதிர்ப்பு தான் எங்கள் அரசியல், சனாதனத்தை வேறறுப்பது தான் எங்கள் அரசியல். அது நம்ம தெளிவா இருக்கும். ஆனா நாடாளுமன்றத்துல வேறொரு சில விஷயங்களையும் அவர் வைக்கிறார். மக்கள் கோயிலை அணுக நீதிமன்றத்தை நாட வேண்டி இருக்கிறது. திருத்திக்குங்க மிஸ்டர் அனுராக். மக்கள் நீதிமன்றத்துக்கு போகல, சங்கிகள் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. மக்கள் சங்கிகளுக்கு எதிராக நிற்கிறார்கள். இதான் யதார்த்தமான களம். சங்கிகள் கடையடைக்க சொன்னா மக்கள் அடைக்கல. சங்கிகள் பாரத மாதாக்கு ஜே என்று சொன்னால் மக்கள் அல்லாஹ் அக்பர் என்று இந்துக்கள் முழக்கமிட்டாங்க. இதுதான் அங்க நிலவரம். அப்ப மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. மரபு வழிப்படி எங்க ஏத்தணுமோ அங்க தீபம் ஏத்துறாங்க, எல்லாம் சாமியை கும்பிடுறாங்க, மலையை சுத்தி வராங்க, சந்தோஷமா சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஆனா இங்க கலவர புத்தியோடு இருப்பவர்கள் RSS கும்பல், இந்துத்துவ கும்பல், அங்க இருக்கிற பிஜேபியினுடைய அரசியல் கும்பல். இது நமக்கு நல்லா புரியும். ஆனா ஏதோ பொதுமக்கள் வந்த மாதிரி ஒரு உருட்டினாரு. தடியடி நடத்துகிறார்கள், மக்கள் மீது தடியடி நடத்துகிறார்கள். தீபம் ஏற்ற சொல்லி நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் அதிகாரிகள் அதை செய்ய மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அமைச்சர்களே சனாதனத்திற்கு எதிராக தொடர்ந்து பேசுகிறார்கள். இது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய அமைதியை பாதுகாக்க. நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். தடியடி மக்கள் மீது நடத்தல, சங்கிய மேல தடியடி நடத்தினா அந்த ஆட்சி தொடரும். எந்த ஆட்சி சங்கிகளை ஒடுக்கி உட்கார வைக்கிறதோ அந்த ஆட்சி மீது நாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை வரும். இவர்கள் தான் தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாக்க முடியும் என்கிற நம்பிக்கை உருவாக்கியிருக்கு திமுக அரசு. Where one state in India has become a symbol of anti-Sanatan Dharma. Their ministers are making statements against Sanatan Dharma. பாத்தீங்கல்ல, அனுராக் தாக்கூர் பேசினதை பாத்தீங்கல்ல. இதோட மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி எம்பிக்களும் கடுமையாக ஒரு மாநிலத்தை அவமரியாதை செய்வதையும் மாநிலத்தில் உண்மையான முகத்தை திருத்தி சொல்றதையும் எதிர்த்து பயங்கரமா முழக்கமிட்ட உடனே மொத்தமா நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது, நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது. அடிச்சு ஆடி இருக்கிறாங்க நம்முடைய கூட்டாளிகள். இதுல இன்னொரு ஸ்பெஷலான அடி என்னன்னா, கோயில் நிர்வாகம் பாஜகவுக்கும் RSS கும்பலுக்கும் கொடுத்த அடிதான். நீதிமன்றத்துல வழக்காடும் போது கோயில் நிர்வாகம் ரொம்ப சிறப்பா மட்டும் இல்லைங்க, ரொம்ப மனசாட்சியோடு சாமானிய மக்களுக்காக நிற்கிற ஒரு அமைப்பாக நிர்வாகம் இருந்தது. கோயில் நிர்வாகம் மத நல்லிணக்கத்தை இறுக பற்றிய ஒரு நிர்வாகமாக கோயில் நிர்வாகம் இருந்தது. அதுல 73 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்க இங்க இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில்ல இருக்கிற தீபத்தூண்ல தான் விளக்கேற்றோம். அதோட மட்டும் இல்லாம 175 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தூண் இது சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமே பேசு பொருளா இருக்கு. மேல இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயிலை தாண்டி உச்சிமலைக்கு போற வழியில இருக்கிற தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த அளவைக்கல்ல தீபம் ஏற்றியதற்கான இதுவரை தீபம் ஏற்றணும், இந்த நூற்றாண்டுல இருந்து இந்த நூற்றாண்டு வரை ஏற்றணும் அப்படின்னு ஒரு சான்று கூட இல்லை. இதெல்லாம் தாண்டி கோயில் நிர்வாகம் பேசியது மனசுக்கு நெருக்கமா இருந்த ஒரு செய்தி இருக்குங்க. கோயில் நிர்வாகம் சொல்றாங்க, 100கணக்கான மீட்டர் துணி, 100கணக்கான லிட்டர் நெய், இதெல்லாம் கொண்டு போய் தான் நாங்க விளக்கேற்றுவோம். அப்படி கொண்டு போய் விளக்கேற்றும் போது மிக அருகாமையில் இருக்கிற தர்கா என்னவாகும் என்ற கேள்வியை நீதிமன்றத்தின் பொட்டல் அடிச்ச மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதுதான் மனிதநேயம். நான் ஏத்தி விட்டு போயிருவேன்றது இல்ல, பக்கத்துல இருக்கிற தர்கா என்ன ஆகும், எவ்வளவு பெரிய வெப்பம் வரும், அந்த வெப்பத்துல அந்த கட்டடம் என்ன ஆகும், அந்த மக்கள் என்ன ஆவாங்க, அந்த அமைப்பு என்ன ஆகும், இதெல்லாம் நீதிமன்றம் யோசிக்க வேண்டாமா என்று இங்க கோயில் நிர்வாகம் கேள்வி எழுப்பியிருக்கு. உண்மையிலேயே நான் அதை பெரிய அளவுல கொண்டாடணும். என் பக்கத்துல இருக்கணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தான் கடவுள் பக்தி. ஆனா என் பக்கத்துல இருக்கிறவன் வேற்று மதத்துக்காரங்களும் நாசமா போகட்டும், நான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைச்சா சங்கி புத்தி. நாம பக்தியோட இருக்கிறோம், சங்கி தருதல புத்தியோட இருக்கு. அதுல இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தியை இங்க கோயில் நிர்வாகம் சொல்லி இருக்கிறாங்க. மேல இருக்கிற கல் இருக்குல்லங்க, அதுல தீபம் ஏற்றுனா எல்லா ஊருக்கும் தெரியும் சொல்றாங்களா, அதுவே தப்பு. அந்த கல் தூண்ல தீபம் ஏற்றுனா எல்லா ஊருக்கும் தெரியாது, அதுக்கு மேலேயே மலை இருக்கு, ஒரு பகுதி முழுக்க மறைக்கும், அது வேற. இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க, அந்த கல் தூண் கிரானைட் கல் தூண், அது காலங்காலமா விளக்கேற்றப்படுகிற கல் தூண் இல்லை, அது அளவைக்கல் அப்படின்னு பயங்கரமா நின்று அடிச்சு ஆடி இருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, ஒரு இந்து கோயிலினுடைய நிர்வாகம் ஒரு இஸ்லாமிய தர்காவிற்காக நிற்பதுன்னு இருக்குல்ல, அவங்களை இழுத்து விடாம நாம எது செஞ்சாலும் அடுத்தவங்களை பாதிக்க கூடாதுன்னு நினைப்போட மக்களுக்காக இங்க வழக்காடு மன்றத்துல நின்றது இருக்கு இல்லையா,
உண்மையிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. அதோட சேர்த்து இன்னொரு பஞ்சு அடிச்சிருக்கிறாங்க. நீதிபதி தன் அதிகாரத்தை சட்ட வரம்பை மீறி இருக்கிறார். எந்த ஆதாரம் இல்லாம ஒரு தீர்ப்பை நீதிபதி சொல்லி இருக்கிறார். அவர் அதிகாரமே கிடையாது. முதல்ல கோயில் நிர்வாகத்துக்குள்ள தலையிட நீதிபதிக்கு அதிகாரம் இல்லை. இதைத்தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. நீதிமன்றமோ நீதிபதியோ எங்க அதிகாரத்துக்குள்ள தலையிட முடியாது, நீங்க யார் தலையிட அப்படின்னு ஒரு போடு போட்டிருக்காங்க. உண்மையிலே சந்தோஷம். இன்னொரு பக்கம் சங்கிகளுக்கு அடி விழுந்திருக்கு. வடக்க நீங்க தமிழ்நாட்டுல சமூக நல்லிணக்கம் பேசுவதும் பிரமாதம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு நூற்றாண்டு காலமா பழக்கப்பட்ட ஒண்ணுதான் சமூக நல்லிணக்கம், சமூக நீதி எல்லாமே. ஆனா வடக்க மிகப்பெரிய கலவரத்தை, மத கலவரத்தை தூண்டிதான் அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. RSS, BJP, சங்க பரிவார கும்பல். அப்படி இருக்கும்போது வடக்குல இருக்கிற இந்து துறவிகள் இந்து முஸ்லிம் ஒற்றுமைகளை குறித்து தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வடக்க இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார்கள், சாதி வெறி இருக்கும் சங்கராச்சாரிக்கு, ஆனா மதங்களுக்குள்ள ஒற்றுமை வேணும்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ இந்து சமாஜம் என்கிற ஒரு அமைப்பு இந்து இஸ்லாமியர் ஒற்றுமை வாழ்க என்று முழக்கமிட்டு இந்து சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் அண்ணன் தம்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க. हिंदू मुस्लिम एकता जिंदाबाद जिंदाबाद हिंदू मुस्लिम एकता जिंदाबाद जिंदाबाद एकता का राज चलेगा हिंदू मुस्लिम साथ चलेगा कटोगे तो कटोगे कटोगे तो कटोगे. அதை தாண்டி சங்கிகளுக்கு ஒரு சம்பவம் நிகழ்ந்ததுன்னா நம்ம தஞ்சாவூர்ல நிகழ்ந்த சகல மதங்களும் ஒற்றுமையா ஏற்றிய கார்த்திகை தீபம். இது வித்தியாசமா இருக்குல்ல. சங்கிகளே கற்பனை பண்ணி பார்த்திருக்க மாட்டாங்க. என்னடா இது, நாம ஒரு இடத்துல விளக்கேத்துனா ஒட்டுமொத்த ஊரே தெருவுல விளக்கேத்துதே அப்படின்னு மிரண்டு போனாங்க. தஞ்சாவூர்ல நஞ்சிக்கோட்டை சாலை பகுதியில ஒரு இப்பதான் வளர்ந்து வருகிற ஒரு ஏரியா இருக்கு தஞ்சாவூர்ல. அந்த பகுதியில இருக்கிற மக்கள் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இருக்கிற ஒரு பகுதி. அதுல ஆயிரக்கணக்கான விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கு. அதுவும் மத நல்லிணக்க கார்த்திகை கொண்டாடி இருக்கிறார்கள். தமிழ்நாடு வெல்லும் என்று எழுதி அதுல விளக்க ஏத்தி வச்சு சங்கிகளுக்கு டார்ச்சர் கொடுத்திருக்கிறாங்க அந்த மக்கள். நமக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள சங்கிகளினுடைய ஆட்டம் செல்லாதுன்றத மக்கள் அப்பப்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் இந்த சமய மத நல்லிணக்க கார்த்திகை விழா. பாருங்க. ஆக சங்கிகள் திரும்புகிற இடமெல்லாம் அவர்களுக்கு சம்பவமா நடக்குதுங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் சங்கிகளால் வெறுத்து போயிருக்கிறாங்க. மதவெறிக்கு எதிராக களத்துல நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாடு அடிச்சு ஆடுவது, தமிழ்நாடு அரசு நமக்கு துணையாக நிற்பது. இதெல்லாம் தாண்டி வடக்கையும் இருக்கிற பல்வேறு அமைப்புகள், கட்சிகள் எல்லாம் நமக்காக நிற்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் நாம் சம்பாதித்து வைத்திருக்கிற அரசியல் நட்பு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் தோழர்களே.